Taste the Daily. சென்னை கொடுங்கையூரில் பம்பிங் ஸ்டேஷன் பணியாளர்கள் இருவரை சரமாரியாக வெட்டிய வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேர் சிக்கினர். கொடுங்கையூர் பகுதியில் பம்பிங் ஸ்டேஷன் பணியாளர்களான மலர்மன்னன் மற்றும் உசேன் பாஷா ஆகியோரை முன்விரோதம் காரணமாக 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சரமாரியாக வெட்டினர். இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் அருகே ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியரின் வீட்டில் 38 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வளவனூரில் ராதாகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து அதில் இருந்து 38 சவரன் நகை, 2 கிலோ வெள்ளி, 50,000 ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். காவல் நிலையம் அருகில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறையின் மெத்தனத்தை தோலுரித்து காட்டுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். சந்து பொந்துலலாம் இல்லை, மெயின் ஆன் ரோட்டில் இருக்குது, பக்கத்தில் ஏடிஎம் இருக்குது, எல்லா இடத்துலையும் கேமராங்கள் இருக்குது. இப்படி பப்ளிக்கான இந்த ரோட்லேயே இப்படி ஒரு திருட்டு நடக்குதுன்னா உள்ளே இருக்கிற சந்து பொந்துலலாம் என்ன நடக்கும்னு தெரியல. அதுவும் மக்கள் நடமாட்டம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கிற இடம். பக்கத்தில் ஒரு 100 அடியோ 500 அடியோ மீட்டரில் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ரோந்துலேயும் வந்திருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் 10 to 12 இவ்வளோ ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் பயமாக இருக்குது, உயிர் பயமும் இருக்குது. அடிக்கடி இந்த ஊரில் இது நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருகே இடத்தகராறில் மாற்றுத்திறனாளி மீது ஜல்லிக்கற்களை கொட்டிய அராஜகம் அரங்கேறியது. கொண்ட சமுத்திரத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்ற மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் பராமரித்து வரும் அரசு இடத்தில் அக்கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன், ஜெயசங்கரன் ஆகியோர் வீடு கட்ட முயன்று ஜல்லிக்கற்களை கொட்டினர். இதை தடுக்க முயன்ற பார்த்திபன் மீதும் ஜல்லிக்கற்களை கொட்டி அவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடலின் அவலத்திற்கு சாட்சியானது.